தமிழ்நாட்டையே அதிர வச்ச பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நடந்தது என்ன? போலீஸ் உண்மையை மறைக்கிறாங்களா? இதுக்கு பின்னாடி கட்சி சார்ந்த பெரும் புள்ளிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்களா? வாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். சில நாட்களுக்கு முன்னாடி பொள்ளாச்சியை சேர்ந்த பெண் அவர்கள் சில இளைஞர் பாலியல் வன்முறை செஞ்சு அதை வீடியோ எடுத்து மிரட்டியிருக்காங்கன்னு ரிப்போர்ட் பண்ணாங்க. ஸோ பொள்ளாச்சி போலீஸ் தனிப்படை அமைச்சு இதை பற்றி விசாரிச்சாங்க. இந்த விசாரணையில் சபரி, சதீஷ், வசந்தகுமார்னு 3 பேர் கைது செஞ்சாங்க. ஆனால் இந்த டீமோட ஹெட் திருநாவுக்கரசு மட்டும் எஸ்கேப் ஆகிட்டான். அதுக்கப்புறம் திருநாவுக்கரசு ரிலீஸ் பண்ண வீடியோவில் இதை பலருக்கு தொடர்பு இருக்குது, சிபிஐ வச்சு விசாரித்து பெரிய பெரிய புள்ளிகள் சிக்குவாங்கன்னு பேசியிருந்தான். சில நாட்களாக இவனை கைது பண்ணாங்க. பட் அவன் பேசின வீடியோ சம்மந்தமாக எந்த ஆக்ஷனும் போலீஸ் எடுக்கல. இப்போ இந்த கேஸில் 4 பேர் மட்டும் சம்மந்தப்படலை, 20 இளைஞர் வரை சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு செய்தி வந்திருக்கு. இதுக்கிடையில் பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணன் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவரை தாக்கியிருக்காங்க. தாக்கின 4 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் ஆளுங்கட்சியை சேர்ந்த பார் நாகராஜும் ஒருத்தர். ஆனால் கைது பண்ண 3 நாளில் வெளியே வந்துட்டாங்க. இப்படி பாலியல் ரீதியாக பெண்களை துன்புறுத்தி மிரட்டி கோடிக்கணக்கில் பணத்தை பறித்து இந்த கும்பல் 7 வருஷங்களாக மோர் தென் 200 பெண்களை இது மாதிரி சித்திரவதை பண்ணியிருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்களோட சுமார் 1500 வீடியோக்கள் வர இப்போது வெளியாகி பெரும் புகழ்ந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவங்க எந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபேஸ்புக்கில் கேர்ள்ஸ் அக்கௌண்ட் மாதிரி ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி பெண்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஒரு லெவல் மேலே அந்தரங்கமான விஷயம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பெண்களோட தானே பேசுகிறோன்னு ரிப்ளை பண்ணுறாங்க. டெக்ஸ்ட்டை ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறோன்னு மிரட்டுறாங்க. இதுவே ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அறிமுகமாகிற பெண்கள் மற்ற பெண்களை காதல் நட்பன் மூலமாக நம்ப வச்சு தனியாக வர வச்சு இது மாதிரி ஆபாச பணம் எடுத்து மிரட்டியிருக்காங்க. பணக்கார பெண்கள்கிட்ட வேணுங்கிற அளவுக்கு பணம் பறிச்சிருக்காங்க. இதுவே ஏழை பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதோட அவங்கள அரசியல்வாதிகள், முக்கிய பிரபலங்கள் அனுப்பி வச்சு அவங்கக்கிட்ட இருந்து தேவையான காரியங்களை சாதிச்சிருக்காங்க. இதில் பள்ளி மாணவிகள்ல இருந்து கல்யாணமான பெண்கள் வர பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் சிக்கின சில பேரோட இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஒரு ஸ்கூலோட டீச்சர், 2 +2 ஸ்டூடெண்ட், 2 டாக்டரோட ஒய்ஃப், இதில் ஒருத்தரோட மட்டும் 1.5 கோடி வர பணம் சம்பாதிச்சிருக்காங்க. இந்த கேங்குக்கு ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருக்குன்னு செய்திகள் வெளியாயிருக்கு. ஆளுங்கட்சியை சார்ந்த ஒருத்தரோட மகனும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த கேஸில் சந்தேகம் ஏற்படுத்துகிற விஷயம் என்னென்னா, திருநாவுக்கரசோட விசாரணை பண்ண முடியல, மொத்தமே 4 பேர் தான் இதுக்கு காரணம்னு போலீஸ் கேஸை முடிக்க பார்த்துருக்காங்க. அது எதனால்? திருநாவுக்கரசு ஆடியோவில் கட்சி சார்ந்த நிறைய பேருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லியும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. என்ன காரணம்? இது தொடர்பாக ஆளுங்கட்சியான அதிமுகவுமே கருத்து சொல்லலை. இது எல்லாமே மக்கள்கிட்ட மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ சிபிஐ கிட்ட இந்த வழக்கை மாற்றினாதான் மேலும் பல உண்மைகள் வெளிவரும்னு மக்கள் நம்புகிறாங்க. தேர்தல் நேரத்தில் நடந்த இந்த விஷயத்தை அரசியலாக்காமல் பல பெண்களோட வாழ்க்கையை அளித்த இவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். இந்த வழக்கில் மறைஞ்சிருக்கிற மர்மங்கள் வெளியே வரணும்னு தான் மக்களோட கோரிக்கை. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது உங்கள் ட்வின் டாக் தமிழ்.